ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி சிஜோ. ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னென்னா, உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு ரத்தம் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்போ தெரிய வரும் அப்படின்னா, நம்ம டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தலை சுற்றுது, எனக்கு மூச்சு வாங்குது, படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதாவது ஒரு நோய்களுக்கு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ஸோ நம்ம பார்த்து சொல்லி ஒரு ஹெச்பி பாருங்கன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்கிறது தெரியும். இப்போ முடி கொட்டுதுன்னு வருவாங்க, தலை சுற்றுன்னு வருவாங்க, எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது, ஒரு மாடிப்படி ஏறினா எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் உயரத்தில் போனோன்னா மூச்சு வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு படுத்துகிட்டே இருக்கணும் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க, படிக்கிறது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தோன்னா பிசிஓஎஸ் பீரியட்ஸ் வரலான்னு சொல்லிட்டு வருவாங்க, எனக்கு ஒழுங்காக இப்போ ஒரு 5-6 மாதமாக பீரியட்ஸ் நார்மலாக வரலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ நம்ம செக் பண்ணும்போது அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்த உடனே லிப்ஸ் வந்துட்டு வெளரி போயிருக்கிறது, கண்ணை பார்த்தோன்னா வெளரி போயிருக்கிறது, நம்ம நெயில்ஸை பார்த்தோன்னா நல்லா வெளரி போகிறோம், ஸ்கின்னெல்லாம் பார்த்த உடனே வெளரி போய் நமக்கு பார்த்த உடனே தெரியும் இவங்களுக்கு ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம், என்ன உணவு எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது சிலர் வந்துட்டு நல்லா சாப்பிட மாட்டாங்க, சத்தான சாப்பாடு நம்ம தேவைக்கு ஏற்ற சத்துக்கள் சாப்பிட மாட்டாங்க. சிலருக்கு ப்ளீடிங் ரொம்ப இருக்கும், பைல்ஸ் இருக்கும், அல்சர் இருக்கும். ஸோ இந்த அல்சர், பைல்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல வந்துட்டு சேராது சிலருக்கு. சிலர் பார்த்தோன்னா அயன் டேப்லெட் எடுப்பாங்க, அயன் டேப்லெட் எடுத்து கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், திரும்ப அதை ஸ்டாப் பண்ணோடனே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்கணும் அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 இருக்கணும். இப்போது 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனீமிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் சொல்கிற சில உணவுகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீக்கிரத்தில் வந்துட்டு ஹீமோக்ளோபின்ஸ் அழகாக ஏறும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சொல்கிற உணவு என்னென்னா பீட்ரூட் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். பீட்ரூட் நம்ம ஜூஸாக எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஏறும். இது முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இப்போது எப்போவுமே பீட்ரூட் ஜூஸாக எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுங்கன்னா கூட வந்துட்டு கொஞ்சம் கேரட் எடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம அயன் அப்சார்ப்ஷன் நடக்கணும் அப்படின்னா விட்டமின் சி கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் நல்லா அடிச்சுட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக லெமன் சாறு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா விட்டமின் சி சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ டெய்லி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் டெய்லி தேவையில்லை, வாரத்தில் 2 அல்லது 3 நாள் போதுமானது. ரெண்டாவது பார்த்தோன்னா கீரையில் வந்துட்டு அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போது முக்கியமாக கீரையில் வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரை ரொம்ப பெஸ்ட்டு. முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, முருங்கைக்காயுமே அயன் சத்து அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம பேஷண்ட்ஸ்ட்டு சொல்லுவோம் நீங்கள் முருங்கைக்கீரை எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ எடுத்தீங்கன்னு கேட்டால் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே முருங்கைக்கீரை எடுக்கிறீங்களா ஒரு பவுல் அளவுக்கு எடுங்க, அப்போ தான் நம்மளோட தேவையான அயன் சத்து வந்துட்டு நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ வாரத்தில் 2 நாள் 3 நாள் கீரை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுங்க. சில டைம் வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரையை சூப்பாக எடுத்துக்கலாம், அதுவுமே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். ஸோ முருங்கைக்கீரையுமே எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டு எடுக்கிறது நமக்கு அயன் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது எள்ளு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட். இப்போ வந்துட்டு நம்ம பழைய ஆட்களெல்லாம் எள்ளெல்லாம் ரொம்ப ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெச்பி வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருந்துச்சு, இந்த அனீமிக்கான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்ததில்ல, ரொம்ப நிறைய வேலை செய்வாங்க, டயர்டாக மாட்டாங்க. அதெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் எள்ளு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எள்ளு கருப்பட்டி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எள்ளில் பார்த்தோன்னா அயன் இருக்குது, காப்பர் இருக்குது, ஃபோலேட் இருக்குது, இப்போ எல்லா சத்துமே அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் காலையில் நைட்டு சின்ன சின்ன ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டாலே போதுமானது. ஸோ இது சாப்பிடும்போது பாலோட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லெமன் ஜூஸோடு எடுத்துக்கலாம், ஒரு ஆரஞ்சு ஜூஸோட எடுத்துக்கலாம், ஒரு நெல்லிக்காய் ஜூஸோடு எடுத்துக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சத்துக்களெல்லாம் அழகாக அப்சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்றது உடம்புல சேரும். அடுத்தது மாதுளம்பழம் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு அனீமியாக இருக்கும். ஸோ ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பெஸ்ட்டு. முக்கியமாக ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மாதுளம்பழம்னாலே மாதுக்களுக்கு ஏற்ற முக்கியமான பழம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ டெய்லி ஒரு மாதுளம்பழம் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுவரட்டின்னு சொல்லுவோம், லிவர் சொல்லுவோம் இல்லையா,
நம்ம ஆட்டோட லிவராக இருக்கட்டும், இல்லை நம்ம கோழியோட சிக்கனில் இருக்கக்கூடிய இந்த லிவராக இருக்கட்டும், இதெல்லாம் ஹெச்பியை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்தாலே போதுமானது. டெய்லி எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெல்லிக்காய் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. அயனாக இருக்கட்டும், விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஆரஞ்சை விட 20லேருந்து 30 மடங்கு அதிகமாக விட்டமின் சி வந்துட்டு இந்த நெல்லிக்காயில் இருக்குது. நெல்லிக்காய் முக்கியமாக இந்த காட்டு நெல்லிக்காய் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் டெய்லி ஒன்று எடுத்தாலே போதும். நம்ம கல்லீரலை நல்லா சுத்தப்படுத்தி கொடுத்து கல்லீரல் ஃபங்க்ஷன் நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம அயன் ஸ்டோரேஜ் வந்துட்டு ப்ராப்பராக நமக்கு நடக்கும். ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் போதுமானது. அதே மாதிரி அத்திப்பழம் வந்துட்டு ஹீமோகுளோபின் சூப்பராக ஏறுது. ஒரு 2 அல்லது 3 அத்திப்பழம் டெய்லி நைட்டு ஊற வச்சு நீங்கள் காலையில் எடுத்தீங்கன்னா அதோட பலன் வந்துட்டு பல மடங்கு அதிகமாக இருக்கும். உலர் திராட்சை எடுத்துக்கலாம். உலர் திராட்சையெல்லாம் ஒரு 10லேருந்து 12 இல்லை 10லேருந்து ஒரு 15 டெய்லி நைட் ஊற வச்சு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாலே போதும். டெய்லி ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொய்யாப்பழம், நம்மளோட நாட்டு கொய்யாப்பழம் ரொம்ப பெஸ்ட்டு. இதில் அயன் கொஞ்சம் மீடியமாக இருந்தாலும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அயனை எல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த கொய்யாப்பழத்துக்குமே இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த உணவுகளை ஏதாவது மாற்றி டெய்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரத்தம் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே நல்ல தெம்பாக இருக்கலாம், நல்ல ஆக்டிவாக இருக்கலாம், நம்ம படிக்கிறது ஞாபகம் இருக்கும், நமக்கு கன்ஃபியூஷன் மாதிரி பிரச்சனை இருக்காது. ஸோ தலை சுத்து மாதிரி பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு, இது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நம்மளோட ஹீமோகுளோபின் எப்போவுமே எனக்கு நார்மலாக இருக்கணும்னு சொல்கிறவங்க இந்த 10 உணவுகளும் டெய்லி எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.